நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்றேன், உன் கோவத்தை கட்டுப்படுத்து. பிருத்வி கூட சண்டை போடாத, அவனோட பிரச்சனை வேண்டாம். எந்த பிரயோஜனமும் இல்ல கரண். ரொம்ப பண்ண அவன் உன் டேடோட ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திடுவான். மகேஷோட நிலைமை இன்னும் மோசமாகணும் நீ நினைக்கிறியா? உன்னால அதை தாங்க முடியுமா? முடியாதுல. சோ ப்ளீஸ் ப்ளீஸ் கரண், பிருத்வியோட சண்டை போடாத. ப்ளீஸ் சண்டை போடாத. போராடணும்னு நினைச்சனா நீ போய் ரிஷப தேடி கூட்டிட்டு வா. ஏன்னா ரிஷபால மட்டும்தான் நம்ம எல்லாரையும் இந்த பிருத்வி கிட்ட இருந்து காப்பாத்த முடியும் கரண். கரண், ரிஷப் முன்னாடியே இந்த பிசினஸ ஹேண்டில் பண்ணியிருக்கான். அவனுக்கு பிசினஸ பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவன் ரொம்ப மெச்சூர்ட். ஆனா நீ குழந்தைத்தனமா இருக்க. இன்னும் உனக்கு ரொம்ப சீக்கிரம் கோபம் வந்துருது. உனக்கு பிருத்விய பத்தி நல்லா தெரியும்ல. உன்னோட கோவத்தை அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறான். கரண், உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண. இல்லனா கண்டிப்பா அந்த பிருத்வி அண்ணாவோட ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திடுவான்பா. அது நடக்க கூடாதுல்ல. கரண், இங்க பாரு, ரிஷப சீக்கிரம் கண்டுபிடிப்பா. இல்லனா அந்த பிருத்வி நம்மள வாழவே விட மாட்டான். அமைதியா இருமா. அந்த கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. நீ வேணா பாரு, ரிஷப் கூடிய சீக்கிரம் கிடைச்சிருவான். இந்த பிருத்விக்கு நல்ல பாடம் கத்து கொடுப்பான். அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். போங்க, நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஏற்கனவே என்னென்னமோலாம் நடந்துருச்சு. நீயும் ஓய்வு எடுத்துக்கோ, சரியா? வா. என்னால அதை செய்ய முடிஞ்சா நல்லா இருக்கும். என்ன பண்றது? என்னோட மொத்த குடும்பமும் இப்படி செதறி போயிடுச்சு. இங்க ரிஷபும் இல்ல, பிரீதாவும் இல்ல. பிரீதா வரமாட்டா அத்தை. பிரீதா நமக்கு செஞ்ச காரியத்துக்கு நிச்சயமா அவ இந்த வீட்டுக்கு வரவே மாட்டா. அது ஒரு கெட்ட கனவு. அது முடிஞ்சு போயிடுச்சு. அதை விட இப்ப நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதுவும் சீக்கிரமா கடந்து போயிடும். நீங்க கவலைப்படாம இருங்க. தேங்க்ஸ் டு மீ. ஏன்னா பிசினஸோட சேர்த்து உங்க எல்லாரையும் நான் உயிரோட இன்னும் வச்சிருக்கேன். நீயும் உன் அப்பாவை ரொம்பவே நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அவர் உயிரோட இருக்கணும்னு தான் நீ நினைப்ப. என் விருப்பமும் அதுதான். ஏன்னா உன் அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டோட முதலாளி நான் தான். என் குடும்பத்தை காப்பாத்துமா. அந்த பிருத்திவி எல்லாத்தையுமே சுருட்டிக்கிட்டாமா. மகேஷ் அப்பா எப்படி இந்த ஒரு நிலைமைக்கு வந்தாரு? அவரோட வீட்லயே அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அதோட ரிஷப் சார் எங்க போனாரு? அதுவும் இல்லாம பிருத்வி, அந்த பிருத்வி எதுக்கு வீட்டுக்கு முதலாளி ஆனா? அவனை ஜெயில இருந்து யார் வெளியே எடுத்தாங்க? அக்கா, என்னாச்சு? நீங்க பாட்டுக்கு இப்படி நடு ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல வேளை நான் உங்களை பார்த்தேன். நான் உங்க கிளினிக்கு தான் போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரண், இங்க பாரு, ரிஷப சீக்கிரம் தேடி கண்டுபிடிப்பா. இல்லனா அந்த பிருத்வி நம்மள வாழ விட மாட்டான். சரி, உங்களை பார்த்ததே நல்லதா போச்சு. நான் உங்களுக்காக இப்போ சைனீஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஐ நோ இந்த டைம்ல சைனீஸ் சாப்பிடக்கூடாது தான் நைட்ல. பட் நான் கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கேட்காமலே சைனீஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். பிருத்வி எப்படி எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிருக்கா? எப்படி நடந்துச்சு? என்ன யோசிக்கிறீங்க? ஹலோ ஆட்டோ, யூட்டர்ன் எடுத்துட்டு வாங்க. என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஐயோ, கொஞ்சம் வேகமா தான் வாங்கல. சரி வாங்கக்கா, நம்ம போலாம். பிருத்வி ப்ளீஸ், இனிமேல் இந்த மாதிரி இழுத்துட்டுலாம் வராத.
ஏன் கஷ்டமா இருக்கா? உன்னோட புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டான் அண்ட் இன்னைக்கும் நான் என் குடும்பத்தோட தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி அவங்கள எவ்வளவு நேசிச்சேனோ இப்பவும் அப்படிதான் நேசிக்கிறேன். அவங்கள விட்டுட்டு போல. ஒரு ஐடியல் மருமகளா நீ நல்லா ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க. இம்ப்ரெசிவ். ஆனா பிருத்வி, நீ இப்படி கரண் அடிக்கடி ப்ரொவோக் பண்றல்ல, ப்ளீஸ் இனிமே இப்படி பண்ணாத. அவன் ஒரு நல்ல பிசினஸ் மேன் இல்ல, நீ ஏன் சொல்லிக்கிட்டே இருக்க? அவனால எதுவும் முடியாதுன்னு ஏன் சொல்ற? ஒருவேளை நீ இந்த மாதிரி அவனை அடிக்கடி ப்ரொவோக் பண்ணி ஒருவேளை அவன் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, உனக்கு அகேன்ஸ்டா அவன் வந்துட்டானா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஜஸ்ட் பி கேர்ஃபுல். கேர்ஃபுல்லா அவன் தான் இருக்கணும். அதுவும் நான் அவன் கூட இருக்கும்போது. ஏன்னா அவனை பார்த்த உடனே என் ரத்தம் கொதிக்குது. எனக்கு வர கோவத்துக்கு என்னால வேற எதுவுமே யோசிக்க முடியல. பிருத்வி, பிருத்வி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை தெரியாம உன் கோவத்தால உனக்கே பிரச்சனை ஏற்பட்டுட்டா, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நான் இங்க என்ன பண்றேன், என்ன பண்ண போறேன், அது எனக்கு தெரியும். கரீனா லூத்ராவோட அவங்களோட சேர்ந்து அவங்க மொத்த குடும்பத்தையும் மண்ணக்கவ வச்சுட்டாங்க. மகேஷ் லூத்ரா கிட்ட பேப்பர்ஸை சைன் பண்ண என்ன அனுப்புனாங்கல்ல. இந்த ஃபைலை அண்ணன் ரூமுக்கு கொண்டு போ. இதில் அண்ணனுடைய சிக்னேச்சர்ஸ் வேணும். முழிச்சிருந்தா சிக்னேச்சரை வாங்கிக்கோ, தூங்கி இருந்தா ஃபைலை அங்கேயே வச்சுட்டு வந்துடு. சரியா? எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ மகேஷ் லூத்ராவை பேப்பர்ஸ்ல சைன் பண்ண வச்சுட்ட. ரிஷபோட பொசிஷன் இப்போ உனக்கு கிடைச்சிருச்சு. எல்லா அத்தாரிட்டிஸும் பிசினஸ்ல என்ன நடக்கணும், என்ன நடக்க கூடாது, எவ்ரிதிங் இஸ் அண்டர் யோர் கண்ட்ரோல். ஆனா தப்பி தவறி ஒருவேளை மகேஷ் லூத்ரா செத்துட்டானா? சாக மாட்டான். நான் விரும்புற வரைக்கும் அந்த மகேஷ் சாக மாட்டான். ஏன்னா மகேஷ் லூத்ராவுடைய வாழ்க்கையும் உயிரும் என் கையில தான் இருக்கு. வீக்லி எலக்ட்ரிக் ஷாக்ஸ் ஹேண்ட் அந்த நர்ஸ் அவனுக்கு மருந்து கொடுக்கறல்ல, அதனால டே பை டே மகேஷோட கண்டிஷன் இன்னும் மோசமாக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அவனை நான் கொல்ல மாட்டேன், உயிரோட வச்சிருப்பேன். ஏன்னா மகேஷ் லூத்ரா உயிரோட இருக்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகேஷ் லூத்ரா உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னுடைய இந்த போஸ்ட் வேலிடா இருக்கும்ல. இப்ப எப்படி இருக்கானோ அப்படியே இருக்கட்டும். பாதி பைத்தியம் பாதி தெளிவு எல்லாருக்குமே. அவன் அட்டாக் பண்றான்னு தெரியும், ஆனா அவனை அட்டாக் பண்றது நான். லூத்ராஸோடைய எல்லாத்தையும் என்னுடைய கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். நீ வேணா பாரு. while my company, அந்த லூத்ரா மேன்ஷனும் என்னோடதுதான். பிருத்வி, இவ்வளவு ஓவர் கான்ஃபிடன்ஸ் நல்லதுக்கே இல்ல. ஜஸ்ட் கான்ஃபிடன்ஸ். எந்த ஃபேஸ்ல நான் லூத்ராஸோடைய ப்ராஃபிட்டை என் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கணும், பை திஸ் இயர் எண்ட் நான் மினிமம் 50% முதலாளி ஆயிடுவேன். அண்ட் அட் எனி கேஸ், ஒருவேளை மகேஷ் லூத்ரா நான் கொடுக்கிற எலக்ட்ரிக் ஷாக்காலேயோ இல்ல ஓவர் டோஸாலேயோ செத்து போயிட்டான்னு வை, அவனோட 50% ரிஷபுக்கும் 50% கரணுக்கும் போய் சேரணும். 50% ரிஷப் கிட்ட, அதாவது அவனுடைய ஐடியல் மனைவி உன்கிட்ட தான் வரும். அதாவது என்கிட்ட, அதாவது நம்ம கிட்ட. அதோட கரனோட 50% நட்டாஷா கிட்ட தான் போய் சேரணும். அந்த நட்டாஷாவை நீ போலி தங்கச்சியாக்கி கரனோட லைஃப்ல பிளான் பண்ண போற. சோ அந்த 50% நமக்கு தான். நட்டாஷாவை கரனோட நெருங்கி பழக சொல்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல. அது சரி, அவன் எங்க? ஏதாவது ஸ்டூபிட் வீடியோஸ் பண்ணிட்டு இருப்பா, இல்ல எங்கேயாவது ஆடிட்டு இருப்பா. அவகிட்ட சொல்ல ஆடுறதா இருந்தா கரனுடைய தலைக்கு மேல ஆடணும், அவன் கூட நெருங்கி பழகி ஆகணும். ஏன்னா நம்ம கிட்ட சுத்தமா டைம் இல்ல. இன்னைக்கு நான் பார்த்தத கரண் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன், நீ என்ன பார்த்த? நான் எதை பார்த்தேன் எதை பார்க்கலங்கிறத என்கிட்ட விட்டுட. லீவ் தட் ஆன் மீ. நீ கரணையும் நத்தாஷாவையும் க்ளோஸா கொண்டு வா. சீக்கிரமா பண்ண.
Hey guys, what's up? How are you doing? I hope நீங்க எல்லாரும் fit and fine-ஆ எப்படி இருக்க முடியும்? ஏன்னா இன்னும் நீங்க என்னோட புது டான்ஸ் வீடியோ பார்க்கலையே. Come on. You guys நீங்க பார்க்கணும். இத்தனை நாளா மிஸ் பண்ணத. Oh yes. என்னோட கனவு மணி மணி. இப்படி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா என்னோட கனவு ஒண்ணே ஒண்ணுதான். நியூயார்க் போய் இன்டர்நேஷனல் டான்ஸ் காம்படிஷன்ல வின்னர் ஆகணும். அவ்வளவுதான். Okay, now you guys got to watch it. 1, 2, 3, song. Song. ரிமோட் எடுக்கவே மறந்துட்டேன். இதோ play. Thank you so much. Well, east or west? I'm the best. Thank you guys so much. என்னையும் வீடியோவையும் பார்த்ததுக்கு. ஒருவேளை நீங்க என்னோட வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா இப்போ கண்டிப்பா மறந்துடாதீங்க லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட லைஃப் ரொட்டீன்ல டெய்லி டோஸ் ஆக்கிக்கோங்க. உங்களோட அன்பானவள். Okay guys, see you soon. Hope you stay safe and happy. Until then, love you. Bye. சரி பார்த்துட்டு அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் டன். இங்க வா. எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு? என்ன பண்ற நடாஷா? ஆப்வியஸ்லி டான்ஸ் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு ஒன்று தெரியுமா இந்த வீக் எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ்னு சொல்லு. கெஸ். 10, 20, 30, ஐ கெஸ் 50. என்ன சொல்லிட்டு இருக்கா? ஓ மை காட், ஐயோ எல்லாமே போச்சு. என் நிலைமை நீ அவ்வளோதான். என்னாச்சு? 1, 2, 3, 4 வெறும் 5 ஃபாலோவர்ஸ் தான் வந்திருக்காங்க. பரவாயில்ல, இன்னைக்கு 5ன்னா அடுத்த வாரத்துக்குள்ள 500 ஆயிடும். டோன்ட் ஸ்ட்ரெஸ். ரியலி? ஓ ஐம் கிரேட். நான் என்ன பண்றது? நான் அவ்வளோ நல்லவ. நான் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப கியூட். டான்ஸ்ல ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார். பைத்தியக்கார டான்சர். இந்த ஃபாலோவர்ஸ் பின்னாடி ஓடுறத முதல்ல நிறுத்த. கரண் பின்னாடி ஓடு. அவனை ஃபாலோ பண்ணு. இந்த ஃபாலோவர்ஸால உனக்கு கிடைக்க போற பைசா இருக்கே, அதை விட நிறைய பணம் கரனோட பொண்டாட்டி ஆனா கிடைக்கும். புரிஞ்சுதா? கரண் டிப்ரெஸ்டா இருக்கான், தனியா இருக்கான். நீ அவன்கிட்ட போ, நெருங்கி பழகு. புரிஞ்சுதோ? புரியுது. என் கூட வா. எங்க? அக்கா, எல்லா ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணிட்டேன். ஆனா ஒரு துப்பட்டா கிடைக்கல. எங்க போச்சுனே தெரியல. கண்டிப்பா என் துப்பட்டாவா தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். வேற யாருடைய ட்ரெஸ்ஸும் தொலையாது. எப்ப தொலைஞ்சாலும் என்னோட துப்பட்டா தான் தொலையும். நீங்க பூஜை பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குமா? நீங்க பூஜை பண்றத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களோட காஃப் சிரப் பிளான் உள்ளுக்குள்ளாரே ஓடிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். எங்க பாரு ஜானகி, நான் உன் வாயை உடைச்சிருவேன். நீ பண்ண தப்ப என் காஃப் சிரப் மேல போடாத. அப்புறம் உன் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், நான் காஃப் சிரப்பை விட்டு 2 வருஷம் ஆகுது. நான் 2 வருஷம் பெங்களூர்ல பிரீத்தாவோட இருந்தேன்ல, அப்ப தினமும் பூஜை பண்ணேன். கடவுள்கிட்ட நான் தினமும் என்னோட பிரீத்தா பாதுகாப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு தினமும் பூஜை பண்ணேன். உனக்கு என்னாச்சு? நீ எதுக்குமா எமோஷனல் ஆகுற? தேங்க்யூமா. உங்களுக்கு தான் தெரியும்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரீத்தா எந்த நிலைமையில போனா. நீங்க மட்டும் அவ கூட இல்லாம இருந்திருந்தா என் பொண்ணு அங்க எப்படி இருந்திருப்பாளோ தெரியல. அட சரலா, அவ உனக்கு பொண்ணு, எனக்கு அவ பேத்தி. பிரீத்தா கண்ணா, சீக்கிரம் கை கால் அலம்பிட்டு வா. நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சேர்ந்து சாப்பிடலாம். போதும் விடு. பிரீத்தா இன்னைக்கு உன் சாப்பாடை சாப்பிட போறது இல்ல. அவ சாப்பிட போறது சைனீஸ் சாப்பாடு. அத ஸ்ருதி தான் அவளுக்கு ஆர்டர் பண்ணிருக்கா. சரி, சீக்கிரம் அதை சூடு பண்ணு. எக்ஸாக்ட்லி பாட்டி.
ஜான்கி ஆண்டி ப்ளீஸ் அந்த சைனீஸ் ஃபுட்டை கொஞ்சம் சூடு பண்ணி தாங்க. அதை நான் அக்கோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். வேண்டாம் வேண்டாம், நானே வந்து சூடு பண்ணிக்கிறேன். பிரீதா எல்லாம் ஓகே தானம்மா? ஆமாம்மா, எல்லாமே ஓகே தான். அது இன்னைக்கு என்னோட ஜாபோட முதல் நாள்ல, ஸோ பேஷண்ட்ஸ் நிறைய இருந்தாங்க. இருக்கும். 2 வருஷம் ஆயிடுச்சு. ஊரும் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. ஆனா எல்லாம் மெதுவா சரியாயிடும். சரிம்மா, நான் சாப்பாடை உன் பெட்ரூமுக்கே எடுத்துட்டு வரேன். நீ அங்கேயே உட்காந்து பொறுமையா சாப்பிடு. சரிங்கம்மா. அக்கா, என் அனுபவத்துல நான் ஒன்று சொல்லவா? எனக்கு என்னமோ பிரீதா கலைச்சு வந்த மாதிரி தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது அவ மனசை கஷ்டப்படுத்திருக்கு. எனக்கு தெரியும் ஜானகி, என் பொண்ணோட கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். அவ மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்சிடுவேன். இந்த ஊருக்கு திரும்பி வந்ததுல அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியுது. அதே ரோடு எல்லாம் அப்படியே இருக்கு. எந்த பழைய நினைவுகளை மறக்கிறதுக்கு அவ முயற்சி பண்ணாலோ அது அப்படியே அவளோட மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருக்கும். அதான் சோகமா இருக்கா. கொஞ்சம் பொறுமையா இரு சரலா. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, எல்லாத்தையும் மறந்துடுவா, எல்லாம் சரியாயிடும். நிஜமாமா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நடக்கணும். ஷெர்லின், நீ எங்க 2 பேரையும் தனியா விட்டுரு. ஐ மீன், நீ என் கூடவே இருந்தேன்னா நான் எப்படி அவனை இம்ப்ரெஸ் பண்ணுவேன், ரைட்? எனக்கு உன் கூட இருக்க எந்த ஆசையும் இல்ல. இதெல்லாம் எனக்கு பார்க்கவும் விருப்பம் இல்ல. ஆனா கர்ணோட கவனம் உன் மேல சுத்தமா இல்ல. அவனோட ஃபோக்கஸ் உன் மேல இருக்கணும். ஐ நோ. பை. Hey Karan, what happened? அது ஆக்சுவலி ஒன்றும் இல்லை. இல்ல, நீ ஸ்ட்ரெஸ்டா இருக்க. ஏதாவது நடந்துச்சா? லீவ் இட். ஐயோ கரண், லைஃப பத்தி ரொம்ப எல்லாம் யோசிக்காத, ஸ்ட்ரெஸ் ஆயிடுவ. யூனோ என்ன சொல்லுவாங்க, லைஃப வாழணும். லிவ் லைஃப் டான்ஸ் சைஸ். யூ மீன் கிங் சைஸ்? ஆமா, அது ஆக்சுவலி நீ என்ன கரெக்ட் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால சில நேரத்துல இன்டென்ஷனா தப்பா சொல்றேன். காஃபி? தேங்க் யூ. ஐ திங்க் யூ நீட் காஃபி. ஷூ, லிவ் லைஃப் டான்ஸ் சைஸ் இல்ல, கிங் சைஸ். ஸ்டூபிட் ஆஃப் மீ. என்ன டிடெக்டிவ் வேலை பாக்குறியா? உன் லைஃப்ல டான்ஸ் பேய் பிடிச்சிருக்குல்ல, அத முதல்ல உன்கிட்ட இருந்து விரட்டு. கரண் மேல ஃபோக்கஸ் பண்ணு. இல்லனா அவன் லைஃப்ல வேற ஏதாவது பொண்ணு வந்துருவா. யாரும் வரமாட்டாங்க. பிகாஸ் இப்ப நான் வந்துட்டேன். இந்த பொண்ணோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் நல்லாதான் இருக்கு. ஆனா இவளால கரண் மனசுல பிரீதா மாதிரி இடத்த பிடிக்க முடியுமா? பிரீதா, நான் உன்னை என்னோட லக்கி சாமா நினைச்சேன். ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல, ஒரு நாள் நீயே எங்க எல்லாருக்கும் இவ்ளோ பெரிய காயத்தை தருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல பிரீதா. இது என்னைக்குமே ஆறாது. எங்க இருந்து போயிடு. பிரீதா இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து என் கனவுலையும் நினைவுலையும் அவ எப்பவும் வந்துகிட்டே தான் இருக்கா. என்னால அவ வீட்டுக்கு கூட போக முடியாது. அவ நல்லா இருக்கலா இல்லையான்னு பார்க்க கூட முடியாது. உறவுகள் இவ்வளவு சிக்கலாயிடும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரே ஒரு முறை அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு.
ஆனா என்னை எதையோ தடுக்குது. தூரமா இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. நான் இனிமே உன் முகத்தை பார்க்க விரும்பல. இனிமே என்னோட வாழ்க்கையில நீ எப்பவும் குறுக்க வராத. உன்னாலதான் இந்த வீட்டோட மொத்த சந்தோஷமும் போயிடுச்சு பிரீதா. நீ இந்த வீட்டுக்கு ஒரு சாபக்கேடு. ஐயோ, உங்களை மாதிரி ஒரு பொண்ணை நான் இன்னி வரைக்கும் பார்த்ததே இல்ல. நீங்க திரும்ப வந்துடாதீங்க, போயிடுங்க. We hate you, அண்ணி. We hate you, hate you, hate you. பிரீதா, நீ மட்டும் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தனா I'll make sure உன்னோட மொத்த ஃபேமிலியும் சஃபர் ஆகும். மொத்த ஃபேமிலியும். உன்னாலதான் இந்த வீட்டு சந்தோஷத்துக்கு கிரகணமே பிடிச்சது. ஐ ஹேட் யூ. நான் உன்னை வெறுக்கிறேன், 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 வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ. உன்னால எப்பவுமே ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியாது. We hate you. We hate you. உன்னை நாங்க ரொம்ப வெறுக்கிறோம் பிரீதா, வெறுக்கிறோம். இங்க இருந்து போயிடு. ஸ்டே அவே. இல்ல 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 மா